Greetings students. இந்த வீடியோவில் லிவிங் வேர்ல்டு லெசனுடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபஸ்ட் பார்ட்னுடைய கண்டினியூஷன் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் இதுதான், டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ இந்த இடத்துல டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டாக்ஸானமிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக்ஸானமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ இப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து each category referred to as a unit of classification. In fact, represent a rank and it is commonly termed as taxon அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸான்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த டிஃப்ரெண்ட் டாக்ஸான்ஸ் ஆர் ரேங்க்ஸ் வந்து நம்ம இது பண்ணும்போது அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், ஈச் ரேங்க் ஆர் டேக்ஸ் ஆன் இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட் எ யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க, சிம்பிளாக வந்து யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு மாதிரி கேட்கலாம். ஸோ டாக்ஸான் வந்து ரெப்ரசன்ட் எ யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகே ரைட். ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்ம இந்த டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ எதெல்லாம் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லும்போது கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஸோ இந்த இடத்துல ஃபைலம் அப்படின்றது வந்து இட் இஸ் ஹையர் லெவல் கேட்டகரி ஃபார் அனிமல்ஸ். அதே மாதிரி பிளான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது டிவிஷன் எடுத்துக்கலாம். அதாவது கிங்டமுக்கு கீழே வந்து ஃபைலம், இது வந்து ஃபைலம் வந்து அனிமல்ஸ், டிவிஷன் வந்து பிளான்ஸ், அதுக்கு கீழே கிளாஸ், அதுக்கு கீழே ஆர்டர், தென் ஃபேமிலி, ஜீனஸ், ஃபைனலாக லாஸ்ட் வந்து ஸ்பீசிஸோடு முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்பீசிஸ் அப்படின்றது வந்து லோவஸ்ட் கேட்டகரி. ஓகே, டாக்ஸானமிக்கல் கேட்டகரியில் லோவஸ்ட் கேட்டகரி எது அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேட்டகரைசேஷன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். சில ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், சில கேரக்டர்ஸ் வந்து டிஸ்சிமிலராக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கேட்டகரி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இப்போ நம்ம வந்து ஆர்டர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம புக்கில் வந்து லோயர் கேட்டகரியிலேருந்து ஹையர் லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீசிஸ் வந்து லோயர் லெவல் கேட்டகரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன பார்க்கணும், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய ஸ்பீசிஸ் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக வந்து ஒரு ஸ்பீசிஸ் சயின்டிஃபிக் நேம் கொடுத்துட்டு அது எந்த மாதிரியான ஆர்கானிசம், அதனுடைய ஜென்ரல் காமன் நேம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் கன்சிடர் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். ஸோ நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து அந்த எல்லா கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு லோயஸ்ட் கேட்டகரிக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்யூஷ் ஒன் ஸ்பீசிஸ் ஃப்ரம் தி அதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் தி டிஸ்டிங்க்ட் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து சேம் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்டிங்யூஷ் பண்ணி இந்த ஸ்பீசிஸ் வந்து செப்பரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மேஞ்சிஃபெரா இண்டிகா, அப்புறம் சொலானம் டியூபரோசம் அண்ட் பேந்திரா லியோ. ஸோ இது மூணுமே 3 டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ். ஸோ சொலானம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் மேஞ்சிஃபெரா அப்படின்றது வந்து ஜீனஸ் நேம். அதே மாதிரி சொலானம் வந்து ஜீனஸ் நேம். டியூபரோசம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல சொலானம் டியூபரோசம், அப்புறம் பேந்திரா லியோவில் பேந்திரா அப்படின்றது ஜீனஸ். அப்போ இந்த இடத்துல இண்டிகா, அப்புறம் வந்து டியூபரோசம் அண்ட் லியோ, இது மூணுமே வந்து ஸ்பீசிஸ் நேம். ஓகே, ஆல் தீஸ் 3 நேம்ஸ் இண்டிகா, டியூபரோசம் அண்ட் லியோ ரெப்ரசன்ட் தி ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மேஞ்சிஃபெரா, சொலானம், பேந்திரான்றது வந்து ஜெனரா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஈச் ஜீனஸ் மே ஹாவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் பட் ஹேவிங் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சில இந்த டாக்ஸான் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சிமிலர் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும், ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பேந்திரா ஆஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் எபித்தட் கால்டு டைக்ரஸ். அதாவது என்னென்னா, இந்த இடத்துல பேந்திரா அப்படின்றது வந்து ஒரு ஜீனஸ் நேம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து லியோ அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ், டைகரஸ் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ். ஓகே, டைகரஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், சொலானம் அப்படின்றது ஜீனஸ், இதில் வந்து நைக்ரம் அண்டு மெலான்ஜினா. இதில் மெலான்ஜினா நைக்ரம் ரெண்டுமே வந்து ஸ்பீசிஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெலான்ஜினா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஓகே, நைக்ரம் அப்படின்றது நம்ம இந்த பிளாக் நைட் ஷேடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது மணத்தக்காளி தமிழில். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சொலானம் அப்படின்றது ஜீனஸ் நேம், ஆனால் நைக்ரமும் மெலான்ஜினாவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ். ஓகே, இப்போ நீங்கள் அந்த யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது. இப்போ வந்து மணத்தக்காளியினுடைய அந்த சைஸும் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரும் தக்காளியினுடைய சைஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சேம் ஜீனஸ்கில் வந்தாலும் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் வந்து நம்மளுடைய ஸ்பீசிஸ் வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஹோமோ அப்படின்றது இந்த இடத்துல நம்ம வந்து ஹோமோ அப்படின்றது வந்து ஜீனஸ் நேம். ஸோ ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹோமோ ஹெரக்டஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது இந்த இடத்துல ஹோமோன்றது வந்து ஜீனஸ் நேம், சேஃபியன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பீசிஸ் நேம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியரான நேம்ஸ்ன்றதால ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து நைக்ரம் அண்டு மெலான்ஜினா. அப்புறம் வந்து அவ்வளோதான், இதில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜீனஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜீனஸ் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அப்போ சிமிலர் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஒரு கேட்டகரியில் வைப்போம், அந்த கேட்டகரி தான் ஜீனஸ். ஓகே, இந்த பாருங்கள், ஜீனஸ் கம்ப்ரைசஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஒரு குரூப்புக்குள்ளே, அதாவது ஜீனஸ்குள்ளே வைப்பாங்க. விச் ஹேஸ் மோர் கேரக்டர்ஸ் இஸ் காமன் இன் கம்பேரிசன் டு ஸ்பீசிஸ் ஆஃப் அதர் ஜெனரா. ஸோ ஒரு ஜெனரலாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் இன்னொரு ஜெனரலாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். ஸோ தே ஆர் புட் அண்டர் ஏ பர்டிகுலர் ஜீனஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், பட் அது ரெண்டுமே வந்து சொலானம் அப்படின்ற ஜீனஸ்கில் தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால். ஓகே, நவ் இதுக்கப்புறம் பாருங்கள், இது பிளான்ஸ். அனிமல்ஸில் வந்து லயன் வந்து பேந்திரா லியோ, அதே மாதிரி லெப்பர்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்டஸ், அதாவது பேந்திரா பார்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைகர்ஸ் வந்து டைக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல டைக்ரஸ், பார்டஸ், லியோ இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் நேம்ஸ். ஆனால் இந்த இடத்துல பேந்திரா அப்படின்றது 3 ஸ்பீசிஸ்லுமே வந்துருக்கும். ஸோ இது ஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் ஜீனஸ், அதாவது இந்த இடத்துல பேந்திரா அப்படின்ற ஜீனஸ் இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஜீனஸ் ஃபெலிஸ் விச் இன்க்ளூட் கேட்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே மேலே பார்த்தது எல்லாமே பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் நார்மல் கேட்ஸ் வந்து என்ன ஜீனஸ் கீழே வரும்னா ஃபெலிஸ் கீழே வரும். ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து சேம் ஃபேமிலி தான், அதாவது ஃபெலிஸும் பேந்தரா அப்படின்ற 2 ஜீனஸுமே ஒரே ஃபேமிலி கீழே வரும். நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டஸ். ஸோ இந்த இடத்துல கவனிங்க, பார்டஸ் அப்படின்றது லெப்பர்ட்னுடைய நேம். ஓகே, ஸ்பீசிஸ் நேம், அது மறந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேந்திரா பார்டஸ் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டில் வந்து
லயன் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. ஸோ லெப்பர்ட் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்ஸும் வந்து பேந்தரா ஃபேமிலியிலே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஆக்சுவலி ஃபெலிஸ் அப்படின்ற டிஃப்ரெண்ட் ஜீனஸ் கீழே தான் வந்து நம்ம கேட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி வந்து ஃபேமிலி. ஸோ அதாவது இப்போ நம்ம ஸ்பீசிஸ் பார்த்தோம். ஸ்பீசிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி, ஹையர் லெவல் கேட்டகரி வந்து ஜீனஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து ஃபேமிலி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபேமிலி அப்படின்னு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஜெனரா எல்லாமே வந்து ஃபேமிலி கீழே வந்துடும். ஓகே, அதாவது சிங்கிள் ஃபேமிலி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ரிலேட்டட், ஐ மீன் ஃபேமிலி ஹேஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா with still less number of similarities as compared to genus and species. இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா லெஸ் சிமிலாரிட்டிஸ். ஏன்னா இப்போது நமக்கு கேட்டகரி இன்க்ரீஸ் ஆக ஆக சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் கேட்டகரைஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபேமிலிஸ் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். அமாங் பிளான்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஜெனரா கொடுத்துருக்காங்க. சொலானம், பெட்டூனியா, டேட்டுரா. இப்போ இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஜீனஸ் தான். பட் எந்த ஃபேமிலி கீழே வருதுன்னா சொலானேசி அப்படின்ற ஃபேமிலி கீழே வருது. இப்போ இந்த இடத்துல சொலானம் அப்படின்ற கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது சொலானம் அப்படின்ற ஜெனரா கொடுக்காம பெட்டூனியா அண்டு டேட்டுரா, தீஸ் ஃபேமிலிஸ், ஐ மீன் தீஸ் டூ ஜெனரா விச் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சொலானம் அப்படின்றது சொலானேசி சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக நேம் வந்து ஐடென்டிஃபை ஆகிடும் அப்படின்றதுக்காக. பட் பெட்டூனியா, டேட்டுரா அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஜீனஸ் விச் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபேமிலி சொலானேசியே. ஸோ அப்போ இந்த இடத்துல டேட்டுராவும் பெட்டூனியான்ற ஜெனரா வந்து ஐ மீன் ஜீனஸ் வந்து சொலானேசி ஃபேமிலி கீழே வருது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல அனிமல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அமாங் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனஸ் பேந்தரா. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் லயன், டைகர், லெப்பர்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து வித் ஜீனஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபெலிஸ், அதாவது கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபெலிடே, அப்போது கேட்ஸ் எல்லாமே வந்து ஃபெலிடேன்ற ஃபேமிலிக்குள்ளேயும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் பேந்தரா அப்புறம் வந்து ஜீனஸ் ஃபெலிஸ். இது ரெண்டுமே எந்த ஃபேமிலி கீழே வருது அப்படின்னா ஃபேமிலி ஃபெலிடே. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபெலிடேவை அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் எந்தெந்த ஜீனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேந்தராவும் ஃபெலிஸும் வந்து சேம் ஃபேமிலி, ஃபெலிடே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அதே மாதிரி சிமிலர்லி இஃப் யூ அப்சர்வ் தி ஃபியூச்சர் ஆஃப் a cat and a dog, you will find some similarities and some differences as well. அப்போ இந்த இடத்துல டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, ஃபெலிடே அப்படின்றது வந்து கேட் ஃபேமிலியாகவும் கெனிடே அப்படின்றது வந்து டாக் ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சிமிலர் கேரக்டர், ஒரு சில கேரக்டர் சிமிலராக இருந்தாலும் ஃபேமிலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபெலிடே அப்படின்றது வந்து கேட் ஃபேமிலிஸ், கெனிடே அப்படின்றது வந்து டாக் ஃபேமிலி. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்ஸ் எல்லாமே வந்து கெனிடே அப்படின்ற ஃபேமிலிக்குள்ளேயும், அப்புறம் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த பிக் கேட்ஸு, ஸ்மால் கேட்ஸ் எல்லாமே வந்து ஃபெலிடேன்ற ஃபேமிலிக்குள்ளேயும் வரும். ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலின்னா என்ன, ஸோ அதில் அதனுடைய நேச்சர் என்ன, இந்த சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப லெஸ் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சொலானேசி அப்படின்ற ஃபேமிலி கீழே வரக்கூடிய ஜீனஸ் என்னென்ன, பெட்டூனியா, டேட்டுரா. அதுக்கப்புறம் கெனிடே அப்படின்றது எந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஜீனஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபெலிடே அப்படின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி வந்து ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹையர் லெவல் ஃபேமிலிக்கு ஹையர் கேட்டகரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. கேட்டகரிஸ் லைக் ஸ்பீசிஸ், ஜீனஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேட்டகரியுமே வந்து சிமிலாரிட்டிஸை வந்து பார்த்துருப்போம். பட் ஜென்ரலி ஆர்டர் அண்ட் ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் தி
அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த இடத்துல இது நோட் பண்ணிக்கோங்க. ஆன் தி அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் பீயிங் ஏ ஹையர் கேட்டகரி இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலி விச் எக்ஸிபிட்ஸ் எ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். சிமிலர் கேரக்டர்ஸ் லெஸ் இன் நம்பர். ஏன்னா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டகரி அதிகமாக ஐ மீன் ஹையர் லெவல் கேட்டகரி ஆக சிமிலர் கேரக்டர்ஸ் என்ன ஆகிட்ருக்கோன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளான்ட் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கான்வோல்வியல்சியே அண்டு சோலானேசியே. ஓகே, ஸோ இந்த இடத்துல கான்வோல்வியோலேசியே அண்ட் சோலானேசியே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் கீழே வந்திருக்கும். ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணினா ஃப்ளோரல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த பாலிமேனியல்ஸ் அப்படின்னு சொல்ல ஆர்டர் கீழே கான்வோல்வியல்சியே சோலானேசியே ஃபேமிலியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே கெனிடே. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த டாக் ஃபேமிலி அப்புறம் வந்து கேட் ஃபேமிலி எல்லாமே கார்னிவோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆர்டர்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2 எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒன்று வந்து இந்த 2 ஃபேமிலியும் இந்த 2 ஃபேமிலியுமே வந்து எந்த ஆர்டர் கீழே வருது, பாலிமோனியல்ஸ் என்ற ஆர்டர் கீழே வருது. அதே மாதிரி ஃபெலிடேவும் கெனிடே ஃபேமிலி எந்த ஆர்டர் கீழே வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் ஹையர் லெவல் கேட்டகரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிரிமிட்டே கம்ப்ரைசிங் monkey, gorilla and gibbon is placed in a class mammalia. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிரிமிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் வந்து எந்த கிளாஸ் கீழே வருது அப்படின்னா மேமாலியா அப்படின்ற கிளாஸ் கீழே வருது. அதே மாதிரி வித் ஆர்டர் கார்னிவோரா. ஓகே, ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அடுத்து வந்து ஃபைலம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஹையர் கேட்டகரின்றது வந்து ஃபைலம். ஸோ இந்த இடத்துல ஃபைலம் அப்படின்றது வந்து அனிமல்ஸ் சொல்லுவோம். டிவிஷன் அப்படின்றது வந்து பிளான்ஸ்க்கான ஒரு ஹையர் கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், amphibians, reptiles, birds along with the mammals constitute the next higher category called phylum. Okay, all these based on the common features like presence of notochord and dorsal hollow neural system. இது ரெண்டு நான் வச்சுக்கோங்க, எதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார்டேட்டா. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ் கிளாஸஸ் வித் எ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் அசைன்டு டு ஹையர் கேட்டகரி கால் டிவிஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிவிஷன் அப்படின்றது வந்து பிளான்ஸ் கொடுக்கக்கூடிய ஹையர் கேட்டகரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் லெவல்ன்றது வந்து கிங்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ கிங்டம் அப்படின்றது தான் வந்து கிங்டம் பிளான்ட்டே, கிங்டம் அனிமலே கீழே மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆல் தி plants which comes under kingdom plantae and all the animals comes under kingdom animalia. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் பார்த்துக்குங்க. ஸோ கவனிங்க, லோவஸ்ட் கேட்டகரி வந்து ஜீனஸ், தென் அப்புறம் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் ஜீனஸ் அண்ட் தென் ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ் அண்ட் ஃபைலம். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். டாக்ஸனாமிக்கல் கேட்டகரிஸ் வந்து லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் போக போக சிமிலாரிட்டிஸ் வந்து என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா லோ ஆகிட்டு வரும். அதாவது நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை வந்து சீக்வென்ஷுவலாக எழுத சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து காக்ரோச்சினுடைய அந்த எலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த சீக்வென்ஸ் ஆர்டரில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது மாற்றி கொடுக்கலாம். அதாவது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் வந்து இதை மாற்றி கொடுத்துட்டு இது வந்து கரெக்டாக சீக்வென்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த ரீஜனையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆஸ் வி கோ ஹையர்
ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு கிங்டம், நல்லா கவனிங்க, ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு கிங்டம். ஓகே, அதாவது லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் கேட்டகரிக்கு போகும்போது நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங். ஸோ இங்கே இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, லோயஸ்ட் கேட்டகரிலேருந்து ஹையஸ்ட் கேட்டகரிக்கு போக போக நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகிட்ருக்கும், ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேபிள் காலம். ஓகே, ஆர்கானிசம்ஸ் வித் தேர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 காமன் நேம், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதனுடைய பயாலஜி நேம், அதுக்கப்புறம் அதனுடைய ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் அண்ட் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் இப்போ வந்து ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி மேன், ஸோ ஜீனஸ் வந்து ஹோமோ, அப்படி நமக்கு ஸ்பீசிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பயாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்கிறதால. ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஃபேமிலி கீழே வரும் அப்படின்னா ஹோமினிடே, அப்புறம் ஆர்டர் வந்து ப்ரிமேட்டா, மேமல்ஸ், ஸோ கிளாஸ் வந்து மேமலியா, ஆர்டர் டிவிஷன் வந்து கார்டேட்டா. ஓகே, சாரி, ஃபைலம் வந்து கார்டேட்டா. ஸோ அடுத்து வந்து ஹவுஸ் ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா மியூசா டொமஸ்டிகா. ஸோ இது வந்து மியூஸ்கான்னு கொடுத்துருப்பாங்க, ஜீனஸ் வந்து மியூஸ்கா, ஃபேமிலி வந்து மியூசிடே, ஆர்டர் டிப்தீரியா, கிளாஸ் இன்செக்டு, அண்டு இதனுடைய ஃபைலம் வந்து ஆர்த்ரோபோடா. ஸோ இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளைனுடைய பயாலஜிக்கல் நேம். பட் இது என்ன ஜீனஸ் நமக்கு தெரியும். எப்பவுமே வந்து ஜீனஸ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பயாலஜிக்கல் நேம் தெரிஞ்சாவே உங்களுக்கு ஜீனஸ் நேம் தெரிஞ்சிடும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அதனுடைய ஃபேமிலி என்ன ஆர்டரில் வருது, என்ன கிளாஸ் கூட உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா ஃபேமிலியும் ஆர்டரும் தான். ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து மேங்கோ. ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு தெரியும். இதில் வந்து என்ன ஃபேமிலி பாருங்கள், அனகார்டியேசியே. ஸோ என்ன ஆர்டர், சாப்பெண்டேல்ஸ். ஸோ இது நமக்கு தெரியும், ஒரு டைகாட்லேடன் பிளான்ட். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் டிவிஷன் கீழே வரும். ஸோ அடுத்து வந்து வீட்டு. ஸோ ட்ரிட்டிகா மாஸ்டிவம் அப்படின்றது அதனுடைய பயாலஜிக்கல் நேம். ஸோ இதுவும் இதனுடைய ஃபேமிலி பாருங்கள், போயேசி, ஆர்டர் வந்து போயல்ஸ், கிளாஸ் வந்து மோனோகாட்லேடன், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஆஞ்சியோஸ்பெர்ம் டிவிஷன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய, நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான், அதாவது ஃபேமிலி ஆர்டர் இருக்கிற இடத்துல. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேங்கோனுடைய ஃபேமிலி என்ன அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமிலி மேங்கோ ரிகார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை வந்து மேங்கோனுடைய ஆர்டர் என்ன, ஸோ இல்லைனா வந்து ஹவுஸ் ஃப்ளைனுடைய ஆர்டர் என்ன, ஸோ அதனுடைய ஃபேமிலி என்ன, வீட்டினுடைய ஃபேமிலி ஆர்டர், இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைனா வந்து மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு காலமில் வந்து காமன் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு காலமில் அதனுடைய ஆர்டர் எல்லாம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து அதனுடைய ஃபேமிலியை கொடுத்துட்டு இது வந்து 2 விதத்தில் கேட்கலாம். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது எது, ஸோ கரெக்ட்லி அரேஞ்சிட்ட மாதிரியும் கேட்கலாம். இல்லைனா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேராகிராஃப், ஒரு இது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேபிள் கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப பாருங்கள், ஏன்னா மறந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியான்றது வந்து ஆர்டரும் ஃபேமிலியும் தான். ஓகே, உங்களுக்கு காமன் நேம் தெரியும். ஸோ காமன் நேம் ப்ளஸ் ஃபேமிலி ஆர்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில். ஸோ இப்போது நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இது இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்னா என்ன, எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் வந்து இந்த டாக்ஸானமியை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய யூட்டிலைசேஷனுக்காக ஒவ்வொரு ஆர்கானிசமையுமே வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக்கல் எய்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது
பிளான்ஸ் வந்து நம்ம சில பிளான்ஸ் வந்து ஹெர்பல் பிளான்ஸ். ஸோ அப்போ அந்த ஹெர்பல் பிளான்ஸ்க்கான டேட்டா நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து எந்த ரீஜனில் அந்த மாதிரியான ஹெர்பல் பிளான்ஸ் கிடைக்கும், அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, காமன் நேம் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் வந்து டாக்ஸானமிக்கல் எய்டு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பேரியம். ஸோ ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்ஸானமிக்கல் எய்டுன்றது என்னென்னா, டைரெக்டாக வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு போய் அங்கே நம்ம பிளான்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ரிசர்வேஷன் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னெல்லாம் இருக்கணும், அப்போ அந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலராக அதனுடைய லீவ்ஸ் அலாங் வித் அந்த பிரான்ச்சஸில் வந்து லீவ்ஸ் ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பாட்னிஸ்ட் வந்து அவங்க சில பிளான்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணும்போது அந்த பிரான்ச்சில் லீவ்ஸ் அலாங் வித் ஃப்ளவர்ஸோடு இருக்கிறத வந்து தான் ஹெர்பேரியமாக வந்து ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி கலெக்ட் பண்ணுற அந்த பிளான்ட் பிரான்ச்சஸை வந்து முதல்ல வந்து சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வச்சு அதை வந்து அது மேலே வெயிட் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேறு நியூஸ் பேப்பரில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வெயிட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஹெர்பேரியம் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ரெப்போசிட்ரி, அதாவது ஒரு ஹெர்பேரியம் இன்ஸ்டியூஷனில் வந்து இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வேரியஸ் ஹெர்பேரியம் இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது, இந்தியாவில் என்னென்ன ஹெர்பேரியம் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெர்பேரியம் ஷீட் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து அந்த ரெப்போசிட்ரி அந்த இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு universally accepted system of classification, okay, these specimens along with their descriptions on herbarium sheets became a storehouse or repository for future use. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கலெக்ட் பண்ண அந்த ஹெர்பேரியம் பிரான்ச்சஸ், அந்த லீவ்ஸ் ப்ளஸ் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து ஒரு ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்னுடைய ஸ்டோர் ஹவுஸ் இல்லை ரெப்போசிட்டரியில் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இதுதான் கொஸ்டின் ஏரியா. இங்கே தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், லேபிள் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன். தேர்ட் ஒன் வந்து இங்கிலீஷ், லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ், அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி அண்டு கலெக்டர்ஸ் நேம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே கொஸ்டின்னு கேட்டால் எப்படி கேட்கலான்னா, இன் ஏ ஹெர்பேரியம் லேபிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் we can get, ஓகே. ஸோ ஒரு ஹெர்பேரியமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ என்னென்ன, ஃபஸ்ட்டு டேட்டு, அதாவது பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன். தேர்ட் வந்து இங்கிலீஷ், லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ். அப்புறம் ஃபேமிலி, கலெக்டர்ஸ்னுடைய நேம், யார் அந்த பிளான்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு இருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எய்டு. ஸோ திடீர்னு வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு மெடிசனை வந்து நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளான்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய பிளான்ட்ஸ்னுடைய யூட்டிலைசேஷன் தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு பிளான்ட்னுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெர்பேரியம் ஸ்டோர்ஸில் போயிட்டு
அங்கே இருக்கக்கூடிய ஹெர்பேரியம்ஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது we can easily get the information. ஸோ ஏன்னா அதில் வந்து அதனுடைய சயின்டிஃபிக் நேம் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக் நேம் இருந்தால் போதும். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து அது என்ன மாதிரியான ஃபேமிலி அது மற்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதே நேரத்தில் அதனுடைய லொக்கேஷன் முதற்கொண்டு இருக்கும். அதனோட பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன் இருக்கிறதால எந்த இடத்துல அந்த பிளான்ட் அதிகமாக இருக்கணும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எய்டு வந்து இப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா அந்த லேபிளில் ஹெர்பேரியம் லேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதெல்லாம். அடுத்து வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இங்கே பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட்டான சில பிளான்ட்ஸ் இருக்கும். ரொம்ப அதாவது எக்ஸ்டென்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, அதாவது வந்து இன்னும் அழியிற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்ஸு ரேர் ஸ்பீசிஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வந்து அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஒரு விதமான கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக வரும். ஓகே, எக்ஸிட்டிவ் இன்சிட்டிவ் அப்படின்றது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் பிளேஸ்லேயே வந்து நம்ம வந்து அதை கன்சர்வேட் பண்ணுறது, பாதுகாக்கிறது வந்து இன்சிட்டிவ். எக்ஸிட்டிவ்ன்றது அது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஸ்பெஷலைஸ்டு கார்டன்ஸ் ஹாவ் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, the plant species in these gardens are grown for identification purposes. and இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் வந்து லேபிள்டு இருக்கும். அதுலேயும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இண்டிகேட்டிங் பொட்டானிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் நேம். ஸோ சயின்டிஃபிக் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேமிலி. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான பொட்டானிக்கல் கார்டன் போனீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து அந்த மரத்துலேயே வந்து அடித்து வச்சுருப்பாங்க அதனுடைய சயின்டிஃபிக் நேம் ப்ளஸ் அதனுடைய ஃபேமிலி என்ன அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன்ஸ்னுடைய நேம்ஸ் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது பார்க்கலாம். இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுரா, ஓகே, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து லக்னோ யூபியில் இருக்குது. ஓகே, உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்கே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதனுடைய லொக்கேஷனை வந்து கேட்கலாம். ஸோ இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஹவுராவில் இருக்குது அப்படின்ற மாதிரி, எந்த ஸ்டேட்ஸில் இருக்குது இல்லை என்ன சிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து எந்த சிட்டியில் இருக்குது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைனா வந்து மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ மாற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஹவுரா அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ அப்புறம் வந்து இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் லக்னோவில் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபெமிலியர். நம்ம ரெண்டு பற்றியுமே படிச்சிருப்போம். இந்தியன் பொட்டானிக்கல் கார்டனும் படிச்சிருப்போம், நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஹவுராவும் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும், லக்னோவும் ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் அது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரிலேட்டடாக இப்படி வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மியூசியம் பற்றி பார்ப்போம். ஸோ மியூசியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெசிமென்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னுடைய ஸ்பெசிமென்ஸ் வந்து இங்கே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். ஓகேங்களா, ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், இதுவும் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அப்படின்றது ஒரு விதமான எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் தான். ஏன்னா வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து அதனுடைய ஒரிஜினல் ஹேபிடேட்டில் இல்லாமல் அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கன்சர்வேஷனுக்காக அதனுடைய அது வந்து எக்ஸ்டென்ஷன்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வைக்கலாம். ஸோ ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் வந்து ஒரு எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் டாக்ஸானமிக்கல் எய்டு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இந்த இடத்துல வந்து கீன்னா என்ன, அது எந்த மாதிரியான டாக்ஸானமிக்கல் எய்டு, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ
It is used for identification of plants and animals based on similarities and dissimilarities. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட், similarities and dissimilarities. The keys are based on the contrasting characters generally in a pair called couplet. ஸோ இங்கே என்ன எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸை வந்து ரெண்டு கேரக்டர், அதாவது ஒரு சிமிலர் கேரக்டர் இருக்கும், ஒரு டிசிமிலர் கேரக்டர் வச்சுருப்பாங்க. அது காப்லேட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ரெப்ரசன்ட் தி சாய்ஸ் மேட் பிட்வீன் டூ ஆப்போசிட் ஆப்ஷன்ஸ். ஓகே, கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்றதால. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் தி அதர். ஓகே, இப்போ நமக்கு ஒரே மாதிரியான ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு சில ஸ்பீசிஸ் வந்து சிமிலரான கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து ஒரு ஸ்பீசிஸில் தான் இருக்குது, இன்னொரு ஸ்பீசிஸில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கீ நமக்கு அந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அந்த ரெண்டு ஸ்பீசிஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்கள், ஈச் ஸ்டேட்மெண்ட் in the key is called lead. ஸோ இந்த இடத்துல லீடுன்ற வார்த்தை நான் வச்சுக்கோங்க. செப்பரேட் taxonomic keys are required for each taxonomic category. இதுவும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது அப்படியே செப்பரேட் taxonomic keys are required for each taxonomic category அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இன்கரெக்டாக அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் ஒவ்வொரு டேக்ஸாக்கும் ஒரு கீ இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கீஸ் ஆர் ஜென்ரலி அனலிட்டிக்கல் இன் நேச்சர். நான் சொன்னாலே அனலிட்டிக்கல் அப்படின்றது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எது நமக்கு தேவையோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கீஸ்னுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீஸ் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃப்ளோரா, மேனுவல்ஸ், மோனோகிராஃப்ஸ் அண்ட் கேட்டலாக்ஸ் ஆர் சம் ஆஃப் அதர் மீன்ஸ் ஆஃப் ரிகார்டிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஃப்ளோரா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். ஃப்ளோரா அப்படின்றது வந்து பிளான்ட்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன், ஃபவுனா அப்படின்றது வந்து அனிமல்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளோரா கண்டெய்ன்ஸ் தி ஆக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் ஹேபிடேட். ஸோ நல்லா கவனிங்க, ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆஃப் எ கிவன் ஏரியா. ஸோ ஒரு கிவன் ஏரியாவில், ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுந்தர்பன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மார்ஷி பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உப்பு தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ரீஜன்லேயும் இந்தந்த மாதிரி பிளான்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஃப்ளோரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்கள், these provide the index of plant species found in a particular area. நான் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து manuals are useful in providing information for identification of names, species found in area. இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான பாயிண்ட் தான். ஏதாவது இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ளோரா, மேனுவல்ஸ் அண்ட் மோனோகிராஃப்ஸ் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், manuals are useful in providing information for a identification of names of species found in area. ஸோ நேம்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அடுத்து வந்து தேர்ட் ஒன், மோனோகிராஃப்ஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி ஒன் டேக்ஸான். ஸோ ஏதாவது ஒரே ஒரு டேக்ஸான் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது மோனோ. ஸோ சிம்பிள், மோனோனா சிங்கிள் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த லெசனை வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். ஸோ இந்த லெசனை வந்து ஃபேக்ட் பேஸ்ட் லெசன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் புக்ஸில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தராக வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.